கர்த்தரோடு நம்ம சார்ந்து இருந்தால் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, ஆண்டவரே மனுஷனுடைய உதவி விருதா. அவங்கள போயிட்டு நீங்க அடிச்சுட்டு வந்துடுங்க, அவங்கள குத்திட்டு வந்துருங்க. நம்மள யாரையும் நம்ம யாருக்கிட்டயுமே போவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னாக்கா, அவர் மிதிக்கிறாரோ, நசுக்கிறாரோ, என்ன பண்றாரோ பண்ணிக்கிட்டோம். ஆண்டவரே என் சத்ருவ உங்க கையில குடுக்குறேன். நான் எனக்கு தெரியாது இயேசு சுவாமி. சத்ருவ சிநேகிக்கிறேன். வேற வழியே கிடையாது. என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன சும்மாவே நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என் பேச்சுக்கு வந்துகிட்டே இருக்கிறாங்க. என் காரியத்துல தலையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கிறீங்கனாக்கா, ஆண்டவர்கிட்ட விடுங்க. அவர் பார்த்துப்பார். 2வது காரியம், பரத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அக்னி அனுப்புவார். 2வது காரியம். தேவன் மேல நான் சார்ந்திருந்தால், பரத்திலிருந்து அவர் அக்னி அனுப்புகிற தேவனுங்க. வேதத்துல இது ஆண்டவர் நிறைவேற்றினாரு. அது அந்த நிறைவேற்றினத நம்ம நிறைய உண்மையாகவே நம்ம பார்க்கிறோம். எப்படி பரத்திலிருந்து ஆண்டவர் நிறைவேற்றுறாரு சொல்லிட்டு. 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல எலியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனால் தேவனுடைய மனுஷனானால் அக்னி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றார். உடனே தேவனுடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. எப்படி பாருங்க. ஆனா தேவனுடைய மனிதனானால் அப்படி கேட்கிறார். சோ எலியா இந்த இடத்துல தேவனோடு சார்ந்து இருக்கிறார். தேவனோடு சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். சோ நம்ம போயிட்டு ஏதாவது ஒரு குழப்பம் வருது, ஏதாவது சண்டை வருதுன்னா ஆண்டவர்கிட்ட போய் அந்த நேரத்துல நின்று, ஆண்டவரே இப்ப வானத்துல இருந்து ஒரு அக்னியை போட்டு ஒன்னும் இல்லாம ஆக்கிடுங்க ஆண்டவரே அப்படின்லாம் நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படி கிடையாது. ஆண்டவரே அதை பார்த்துப்பாரு. சோ அவர் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, அந்த 50 பேரை நான் என்ன பண்ணுவேன்? அந்த 50 பேரும் அவங்கள நான் எப்படி நான் கையாளுவேன்னு தெரியாது. நான் தேவனுடைய மனிதனானால் சொல்றாரு பாருங்க. அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங் வார்த்தை, ஒரு வல்லமையான வார்த்தை நமக்குள்ள இருந்து கிளம்புறோம். நான் தேவனுடைய மனிதனானால் நம்ம சொல்றது ஈஸி. அவரோடு கூட சார்ந்திருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். சொல்றாரு, உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே தேவனுடைய அக்னி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. ரொம்ப அழகா இருக்குது. ஏன்னா கர்த்தருடைய சார்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சூப்பரா நடக்கும். அந்த அக்னியில போட்டாங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை. ஒரு முடி கூட பொசுங்காம அவங்க வெளியே வந்தாங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்ல. கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நமக்கு வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு செய்து கொடுக்கிற தேவனா இருக்கிறார்.